Hello friends, வணக்கம் and welcome back to our channel Yalini Trendz. இன்னைக்கு வீடியோல நம்ம invisible zip எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மெட்டீரியல் தான் நான் எடுத்துர்க்கேன். சிம்பிளா ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே, அந்த கர்வ் மாதிரி இருக்கதை நீங்க நெக்கா கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த zip தான் நம்ம வச்சு தைக்க போறோம். இந்த ஜிப் வச்சு தைக்கிறது ரொம்பவே ஈஸி. இதில் நம்ம தைச்சோம் அப்படின்னா தையல் எதுவுமே தெரியாது. ஓகே, நம்ம இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜிப் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப நீட் ஃபினிஷ் இருக்கும். இது நம்ம ப்ளவுஸில் சைடில் கொடுத்துக்கலாம். அந்த போட் நெக் ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம சைடில் கொடுத்துக்கலாம் அந்த ஜிப்பு. பேக்கில் சுடிதாருக்கு பேக்கில் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாவாடை சட்டைக்கு வச்சு தைச்சிக்கலாம் பேக்கில். அப்புறம் க்ராப் டாப்லலாம் நம்ம கொடுத்துக்கலாம், பேக் சைட்லேயே கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கர்வ் நீங்கள் நெக்காக வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நான் ஃபுல்லாக பேக்கில் ஃபுல்லாக ஓப்பன் இருக்கிற மாதிரி ஒரு சட்டைக்கு வச்சு தைக்கிற மாதிரி நான் தைச்சி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, சுடிதாருக்குன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அடுத்தது சுடிதாரில் வச்சு தைக்கிறப்ப நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது ரெண்டு பீஸ் தனித்தனியாக இருக்கிற பீஸில் நான் ஜிப் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு half an inch நான் அந்த எக்ஸ்ட்ரா விடணும். ஓகே, அந்த ஜிப்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல துணி மடிக்கிறதுக்காக 1 inch மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கணும். பாவாடை சட்டையெல்லாம் தைக்கிறோம்னா சட்டையில் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிக்கணும். ஓகே, இதில் சுடிதார் அப்படின்னா நம்ம எவ்வளோ லென்த்து நம்ம ஜிப் வைக்க போகிறோமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு half an inch இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கொடுத்து மடித்து தைச்சிக்குவோம். ஓகேயா, ஸோ அது சுடிதாரில். இதில் நான் half an inch விட்டு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த லைனில் தான் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்ம தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா மடிச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் இருந்ததுன்னா அயன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நல்லா மடித்து விட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த ஜிப்பர் அட்டாச் பண்ணுறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாச் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் நார்மல் ஜிப் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. சுடிதாரோ எதுக்கோ நார்மல் ஜிப்போட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை புரியல, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஜிப் எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காமிக்கிறேன். அந்த half an inch நான் ராங் சைடு மடித்து வச்சுருக்கேன். சரியா, இப்போது மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஜிப்பர் நம்ம அடியில் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக வரும்னு நான் ஜஸ்ட் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது தெரியுதா? ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி கூட தெரியல. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீட் ஃபினிஷ் இருக்கும். இப்போ நம்ம இதில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜிப்பு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் அட்டாச் பண்ணுவோம், அப்புறம் இன்னொரு பீஸில் அட்டாச் பண்ணுவோம். நீங்கள் நார்மல் கைடை எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட் போட்டுக்கணும். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அது டபுள் ஃபுட்டில் தைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நீட் ஃபினிஷ் வராது, கஷ்டமாக இருக்கும். இதே சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைச்சிடலாம். இது உங்களுக்கு ரைட் சைடு கிடைக்கும், லெஃப்ட் சைடும் கிடைக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். இந்த ஃபுட்டு அட்டாச் பண்ணிட்டேன் மிஷினில். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, half an inch. ஸோ அதில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். இப்போது அந்த ஜிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்ம அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொருத்தர நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி ஜிப்பை இப்போ ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக், ரைட் சைடு இருக்கிற துணியும் ஓகே, அந்த ஜிப்பில் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஜிப்பர் மட்டும் ஃப்ளிப் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஓரமாக போடுங்க, நல்லா ஒட்டி அந்த ஜிப்பை ஒட்டி போடணும். அதுக்காக தான் நம்ம ஒன் சைட் கைட் மாற்றணும். நல்லா ஒட்டி போடுங்க, பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள்.
ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த இன்விசிபிள் ஜிப்பர் கிடைக்கலன்னா நார்மல் ஜிப்லேயே கூட தைக்கலாம். நார்மல் ஜிப்லேயும் நல்லா அந்த ஜிப்பு தெரியாமல் தைக்கலாம். அது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி தைக்கிறது ஈஸியாக, எவ்வளோ வந்து நீட் ஃபினிஷ் எப்படி நம்ம பண்ணுறது நார்மல் ஜிப்லே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்விசிபிள் ஜிப் கிடச்சிது அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து ட்ரை பண்ண வேணாம், இது வேணாம் நார்மல் ஜிப்பே வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுவாங்க. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் ட்ரை பண்ண அது உங்களுக்கு ஈஸியாக தைக்க வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா அந்த ஜிப்பரை ஒட்டி போடுங்க. தையல் கூட நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல. ஓகே. ஒரு 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரப் அடிச்சுட்டு எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பக்கமே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று நீங்கள் ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்லேயும் நம்ம அதை வச்சிடலாம். ஸோ மேலேருந்து கரெக்டாக அந்த நெக்லைன்லேருந்து வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வருதோ கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப்பர்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியல்லையும் கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம தைச்சிருக்கோமோ ஒரு துணியில் அந்த துணி அளவுக்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கீழேருந்து தான் தைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபூட் வந்து தைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படி கீழேருந்து தைச்சிருவேன். ஒரு பக்கம் வந்து மேலேருந்து தைப்பேன், ஒரு பக்கம் கீழேருந்து தைப்பேன். அந்த துணியை வந்து அதே மாதிரி ஜிப்பு மேலே வச்சுட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சில் அந்த ஜிப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் திருப்பிட்டு தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ அந்த ஜிப்பையும் அந்த துணியை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு, அதாவது 2-3 தையல் நல்லா ஒரே இடத்துல போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைனாக தைச்சிட வேண்டியதான். எனக்கு வந்து இந்த பக்கம் மேலேருந்து தைக்கிறதுக்கு வாகு வராது, அதனால் நான் கீழேருந்து தைக்கிறேன். உங்களுக்கு அது செட் ஆனது அப்படின்னா நீங்கள் தைக்கலாம். ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்லா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நல்லா ரப் அடிச்சுக்கோங்க. 2-3 தையல் நல்லா அடிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன ஸ்டிச்சஸாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஓகே. அது மாதிரி நல்லா ஒட்டி தையல் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டோம், அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் மேலே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் தைச்சோன்னே க்ளோஸ் பண்ணி பார்க்க சொன்னேன். இப்போ 2 பக்கமும் தைச்சோன்னே க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷ் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த நல்லா விலைக்கு பார்த்தா தான் அது தெரியுது. நான் உங்களுக்கு ப்ளூ கலரில் ஏன் ஒயிட் கலர் வச்சு காமிச்சேன் அப்படின்னா எப்படி க்ளோஸ் ஆகிட்டு நீட்டாக இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக தான். நீங்கள் அப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த ஒயிட் கலர் ஜிப்பே தெரியும். நம்ம வேறு கலர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம விலைக்கு பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணணும், அதை மட்டும் முடிச்சிடலாம். அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். கீழே ஜிப்பை அட்டாச் பண்ண போக மீதி துணி நம்ம கொஞ்சம் விட்டோம்ல, அந்த ஜிப்பும் விட்டோம், அப்புறம் கீழே துணியும் கொஞ்சம் விட்டோம்ல, அதை தான் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த ஜிப்பு ஸ்டார்ட் பண்ணோம்ல கீழே, அது வரைக்கும் தைக்கணும், தையல் போடணும். அந்த இடத்துலையும் நல்லா ஒரு 2-3 தையல் நல்லா ரப் அடிச்சிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதை திருப்பி பார்க்கலாம். பாருங்கள் நீட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் இப்போ அதை கரெக்டாக ஒரு தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிப் வச்சுருக்கிறதே தெரியல. ஸோ ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நார்மல் ரொம்ப தின்னான கிளாத் தான். இதில் நான் வச்சே வந்து தெரியவே இல்லை, எங்கேயுமே அந்த சுருக்கம் எதுவுமே அடிக்கலை, நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.